ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இந்த மே மாதம் 2வது வாரத்தில் நாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக நம்முடைய வீடுகளில் கூடி நாம் தேவனை துதித்து ஆராதித்து தேவனுடைய வார்த்தைக்காக நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்கள். இன்றைய இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு விசேஷமான ஒரு நாள். இன்று மதர்ஸ் டே, அன்னையார் தினம் அல்லது தாயார் தினம். என்னுடைய உள்ள ஆழத்திலிருந்து சகோதரி மாலாவோடு இணைந்து நாங்கள் எங்களுடைய அன்னையார் தின வாழ்த்துக்களை, ஒரு ஆசீர்வாதமான வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும், ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் மனைவிமார்களுக்கும் நாங்கள் தெரிவிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாளிலே விசேஷமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், அல்லேலூயா. இந்த அன்னையார் தினம் என்று சொல்லும் பொழுது ஆசா திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களும் மனைவிமார்களும் நீங்கள் ஆசா திருச்சபைக்கு, என்னுடைய ஊழியத்திற்கு, எங்களுடைய குடும்பத்திற்கு மிகவும் மிகவும் ஒரு ஆசீர்வாதமாகவும் எங்களுக்கு மிகவும் ஒரு விசேஷமானவர்களாகவும் இருக்கிறீர்கள். You are very special to us. Amen. காரணம், மெய்யாகவே பல விதத்தில் நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறீர்கள். ஆமென். உங்களை குறித்து நான் யோசித்த பொழுது வேதத்திலிருந்து தேவன் ஒரு வார்த்தையை கொடுத்தார். இன்று உங்கள் மத்தியில் தேவ செய்தியை கொடுப்பது நான் அல்ல, ஆனாலும் உங்களை தாயார்களாகிய உங்களையும் மனைவிமார்களாகிய உங்களையும் ஒரு பலப்படுத்தும்படியாக, உற்சாகப்படுத்தும்படியாக இந்த வார்த்தையை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்கிறேன். யோவேல் புஸ்தகம் 2வது அதிகாரம் 28வது வசனம் 29வது வசனம். ஆண்டவர் கடைசி நாட்களில் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை குறித்து ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. அதை வாசிப்போம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். யோவேல் 2வது அதிகாரம் 28வது வசனம். இப்ப 29வது வசனம். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். ஹல்லேலூயா. இது கடைசி நாட்களில ஆண்டவர் செய்ய போகிற ஒரு பெரிய அவருடைய திட்டத்தின் பரிசுத்தாவின் அபிஷேகம் அருளப்படுகிற ஒரு வாக்கு தத்தம். உங்கள் குமாரர்கள், உங்கள் குமாரத்திகள், முதியோர், இங்க வாசிக்கிறோம் மூப்பர்கள் இங்கிலீஷ் பைபிள் சொல்லுது ஓல்ட், முதியோர்கள். பிறகு ஆண்கள் மேலும் பெண்கள் மேலும், ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும், ஊழியக்காரிகள். உங்களை ஆண்டவர் ஊழியக்காரிகள் என்று சொல்லுகிறார். காரணம், நீங்க தேவ திட்டத்தில் இணைக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் உங்களை உண்டாக்கின பொழுது என்ன சொன்னாரு? ஏற்ற துணையை உண்டாக்குவீர். ஒரு மனுஷனுக்கு ஏற்ற துணை. நீங்க ஒரு ஏற்ற துணையாக அந்த மனுஷனோடு இணைந்து, ஒரு சரீரமாக இணைந்து, தேவன் அந்த மனுஷனுக்கு வைத்திருக்க திட்டங்கள், தீர்மான நோக்கத்தில் நீங்கள் பங்கு வகிக்க வேண்டும். ஒர்க் அலாங் வித் த மேன். அந்த மனுஷனோடு இணைந்து தேவ திட்டத்தை, அவர் ராஜ்யத்தின் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். ஆமென். நீங்க தேவனுடைய ராஜ்யத்தில் ஊழியக்காரிகளாக இருக்கிறீங்க. உங்களுடைய குடும்பத்தில் நீங்க ஊழியக்காரிகளாக இருக்கிற உங்க குடும்பத்தை நடத்துவதில், உங்க பிள்ளைகளை வளர்ப்பதில், உங்க குடும்பங்களை நீங்க மேனேஜ் பண்ணுவதில், பொருளாதார காரியங்கள், இப்படி பல விதத்தில் நீங்கள் ஊழியக்காரிகளாக இருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, திருச்சபையில் நீங்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கிறீர்கள். நான் என்னுடைய ஊழியத்தில்
நான் ஒரு பாஸ்டராக இருக்கிறேன். என்னுடைய ஊழியத்தில் நீங்க மிக மிக ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறீர்கள். நான் தேசங்களுக்கு போகிறேன். நான் எல்லா தேசங்களிலும் பார்க்கிற ஒரு காரியம், விசேஷமா இந்த பெண்கள் எப்படியாக தங்களை அர்ப்பணித்து தியாகமாக தேவ ராஜ்யத்துக்கு அவர் ஒப்பு கொடுத்து திட்டத்துக்கு தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். விசேஷமா இந்த ஜப ஊழியம், எங்க பார்த்தாலும் ஜப ஊழியத்தில் திறப்பின் வாசல் நிற்கிற அதிகமானோர் பெண்களாக இருப்பார்கள். அப்படியாக ஆண்டவர் மிக முக்கியமான ஊழியத்தில் உங்களை எடுத்து பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நீங்க பெண்கள் பலவீனமானவர்கள் என்று சொல்வார்கள். ஆனால் உண்மையாகவே கர்த்தருக்குள்ளாக இருக்கிற நீங்கள் கர்த்தருடைய ஆவியை பெற்றிருக்கிறீங்க, பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கீங்க. இந்த கடைசி நாட்களில் தேவ திட்டத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்க குடும்பத்திற்காக மாற்றமல்ல, சபை மூலமாக தேவ ராஜ்யத்திற்காக. ஆகினால் நீங்கள் ஒரு பலசாலிகள். உங்களுடைய பலவீனத்தில் அந்த பரிசுத்த ஆவியோட பலன் பூர்ணமாகும். அவர் உங்களுக்கு வேண்டிய பலத்தை கொடுத்து உங்களை அவர் திட்டத்தில் எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா, ஆமென். ஆகினால நீங்க பலன் கொண்டு, அருமையான என் தாயாரே, தாய்மார்களே, அருமையான என் சகோதரிகளே, மனைவிமார்களே, கர்த்தருக்குள் பலன் கொண்டு திடமானதாக இருங்கள். ஹல்லேலூயா. நீங்க தேவ திட்டத்தில் குடும்பத்தில் ஒரு ஆவிக்குரிய ஒரு தலைவியாக, ஒரு துணையாக, ஒரு ஆவிக்குரிய ஒரு தாயாக, நீங்க பிள்ளைகளை வளர்ப்பதில் ஒரு தாயாக, சபையில ஒரு ஆவிக்குரிய ஒரு விசுவாசியாக, ஆவிக்குரிய ஒரு சீஷர்களாக நீங்கள் பரிசுத்தாவில நிறைந்து அப்படியாய் நீங்க கர்த்தரை திட்டத்தில் நீங்க இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். வேதத்தில் பார்க்கலாம், எத்தனோ பெண்களை கர்த்தெடுத்து வலிமையாக பயன்படுத்தினார். தீர்க்கதரிசிகளாக இருந்திருக்கிறாங்க, நியாயாதிபதிகளாக இருந்திருக்கிறாங்க, அப்போஸ்தலரோடு இணைந்து ஊழியம் செய்திருக்கிறார்கள், சபைகளை ஸ்திரப்படுத்தி இருக்கிறார்கள், சுவிசேஷ ஊழியம் செய்திருக்கிறார்கள். இப்படி நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். ஆகினால உங்களை பலப்படுத்துகிறேன், உற்சாகப்படுத்துகிறேன். தாய்மார்களே, நீங்க பலம் கொண்டு எழும்புங்க. ஆமேன், அல்லேலூயா. கணவன்மார்கள் உங்களை மனைவிகளை கனப்படுத்துங்க, உங்க மனைவிகளை நேசிங்க. பிள்ளைகளே, உங்க தாய்களை கனப்படுத்துங்க, உங்க தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்க. ஆமென், அல்லேலூயா. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உங்க தாய்மார்களுக்கு நீங்க பணிவிடை செய்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இது உண்மை, இது சத்தியம், இந்த வேதம் அப்படியா தான் சொல்லுகிறது. ஆகினால இந்த தாயார் தினத்தில் தாய்மார்களே, மனைவிமார்களே, பலம் கொண்டு எழும்புங்க. இந்த லாக்டவுன் சீசன்ல இருக்கிறோம், அன்சர்டனிட்டி மத்தியில் கடந்து போறோம். இதன் மத்தியில் நீங்கள் பலம் கொண்டு எழும்பி உங்க குடும்பத்திற்காக, திருச்சபைக்காக, தேவ ராஜ்யத்துக்காக, தேவ திட்டத்துக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கணவன்மார்களே, உங்கள் மனைவியை திறப்படுத்துங்க, உங்க மனைவியை நேசிங்க, உங்கள் மனைவிகளை கனப்படுத்துங்க. பிள்ளைகளே, உங்க மனைவியை இன்னைக்கு நம்ம சபையில கூடி இந்த மதர்ஸ் டே செலிப்ரேஷன் நம்ம செய்ய முடியாம போயிடுச்சு. இன்னைக்கு நம்ம சபையில கூடி இருந்தோம் என்று சொன்னால் இன்னைக்கு ஒரு கொண்டாட்டமாக இருந்திருக்கும், நிகழ்ச்சிகள் இருந்திருக்கும். தாய்மார்களை கனப்படுத்தும்படியாக அவர்களுக்கு ஏதாவது ஒரு அன்பளிப்பு கொடுத்திருப்போம், உற்சாகப்படுத்தும்படியாக. ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் இன்னைக்கு சபையில் இல்லாமல் போய்விட்டது. ஆனாலும் உங்கள் வீடுகளில், இன்னைக்கு வீடுகளில் மாத்திரம் நீங்கள் அந்த மதர்ஸ் டே கொண்டாடுகிறீங்க. ஆகினால நீங்கள் உங்கள் தாய்களை கனப்படுத்துங்க. சிங்கிள் மதர்ஸ், நீங்கள் தனிமையாக இருந்து நீங்கள் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் உழைக்கிறீங்க. கர்த்தர் உங்கள் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, ஆமென். நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் தேவனுடைய திட்டத்தில், தேவ ராஜ்யத்தில் இருக்கிறீங்க. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், அல்லேலூயா. நீங்கள் சிங்கிள் மாதராக இருந்தாலும் நீங்கள் தேவ திட்டத்தில் இருக்கிறீங்க. ஆமென். உங்களுடைய பலவீனத்தெல்லாம் கர்த்தர் ஒப்பு கொடுங்க. உங்கள் தேவையெல்லாம் தேவன் சந்திப்பார். ஆமென். இந்த வேலையில் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். கணவன்மார்கள் உங்கள் மனைவியிலிருந்து நம்ம மனைவியை கையப்பிடிங்க. பிள்ளைகள் உங்கள் தாயினுடைய கையப்பிடிங்க. அல்லேலூயா. இப்போ நான் ஜெபிக்க போகிறேன். ஊழியக்காரனாக இருந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். ஆண்டவரே, இந்த நாளில் இன்னைக்கு வீடுகளில் கூடியிருக்க ஒவ்வொரு கூட்டத்தையும் ஆசீர்வதிங்க.
விசேஷமாக இருக்கு மதர்ஸ் டே. ஒவ்வொரு தாய்மார்களும் ஒவ்வொரு கணவன்மார்களையும் உன்னுடைய மனைவிமார்களையும் உன் சமூகத்தில் கொண்டு வருகிறேன். அன்பு தகப்பனே, இந்த தாய்மார்கள் மனைவிமார்கள் இன்று விசேஷமான உன்னுடைய பலத்தில் இடக்கட்டும். ஆண்டவரை தெய்வீக சந்திப்பை கொடுங்க. ஆண்டவரை அவருக்கு என்ன ஒரு பிரச்சனைகள் போராட்ட மத்தியில் கடந்து போனாலும் இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. ஆண்டவர் விசேஷமாக ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சிறப்படுத்துங்க, திடப்படுத்துங்க. பலம் கொண்டு எழும்புவார்களாக குடும்பத்திற்கும் ஆண்டவரே இந்த தேவ ராஜ்யத்துக்கும் திருசபைக்கும் இவர்களை வல்லமையான கருவியை எடுத்து பயன்படுத்தும். அந்நாட்களிலே ஆண்டவரே மாம்சமான யாழ்மின் ஆவியை ஊற்றுவேன், ஊழியக்காரிகள் என்று சொன்னீரேன். இவர்களை ஊழியக்காரிகளாக உன் நாமத்திற்கு எழுப்பும், மகிமைக்கென்று எழுப்பும். ஆண்டவரே உள்ள ஆழத்திலிருந்து ஆசீர்வதிக்கிறேன். நன்றி தகப்பனே. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்து நாமத்தில் படிச்சு வைக்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord. ஆமென். ஹல்லேலூயா. மறுபடியும் உள்ள ஆழத்திலிருந்து என் மனைவியோடு இணைந்து சிஸ்டமாலாவோடு ஒரு ஊழியக்காரனாக உங்கள் பாஸ்டராக உள்ள ஆழத்திலிருந்து உங்கள் ஒவ்வொருத்தரையும் பிளஸட் மதர்ஸ் டே ஆசீர்வாதமான ஒரு அன்னையார் தினமாய் ஆண்டு உங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இந்த நாளில் இந்த லாக்டவுன் சீசனில் இந்த கோவிட்-19 நிமித்தமாய் அநேகர் வேலைகளை இழந்திருக்கிறாங்க, அரை மாத சம்பளத்தில் இருக்கிறாங்க. நம்முடைய திருச்சபையிலையும் ஒரு சிலர் வேலையை இழந்திருக்கிறாங்க. தொடர்ந்து அவங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அற்புதம் செய்யணும். அவர் பெயர் யெகோவா ஈரே, தேவையை சந்திக்கிறவர். அவர் ஹேல் ரோகி காண்கிற தேவன். இவர்களை தேவன் அற்புதம் செய்யும்படியாய் நம்ம சபையில் இருக்கிற பிஸ்னஸ் செய்கிறவர்களை பிஸ்னஸ் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் அவங்க ஜெபம் பண்ணுங்க. இப்படிப்பட்ட பிரச்சனை கடந்து போகிறவர்கள் கர்த்தரை உறுதியாக பற்றி கொள்ளுங்க. அவர் உங்களை கைவிட மாட்டார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரைஸ் காட். தொடர்ந்து பலம் கொண்டு திறமானதாக இருங்க. ஹல்லேலூயா. இன்று உங்களுக்கு தேவ செய்தி கொடுக்கும்படியாக ரெவரண்ட் நெகேமியா, எனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு அன்பான ஊழியக்காரர். பல ஆண்டுகளாக இவரை எனக்கு தெரியும். கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிற, சத்தியத்தை சத்தியமாய் ஆணிதரமாக உறுதியாக ஸ்ரீகா பேசுகிற தேவ மனுஷன். இன்னைக்கு அவர் உங்களுக்கு தேவ செய்தி கொடுப்பார். ஹோலினஸ், பரிசுத்தம் என்ற தலைப்பின் அடிப்படையில் ஜோஹரில் லிவிங் ஸ்டோன் அசம்பிளி என்ற திருச்சபையின் தலைமை போதகர் இன்று உங்களுக்கு தேவ செய்தி கொடுப்பார். இந்த தேவ செய்தி நிமித்தமாக நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். நீங்கள் பலம் கொண்டு திடமானதாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவர் நேற்று இன்றும் என்றும் மாறாதவர். அவர் உங்கள் கூட இருக்கிறார், உங்கள் குடும்பத்தில் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நான் என்னுடைய டிவோஷனில் கொடுக்குற தேவ வார்த்தையை நீங்கள் விசுவாசிங்க, அந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்க. தொடர்ந்து கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். காட் பிளஸ். Praise the Lord. Hallelujah. உங்களை பார்ப்பதிலே சந்தோஷம். பிரியமானவர்களே, இந்த வழியிலே உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வது இது பெரிய ஒரு ஸ்லாக்கியம். It's a privilege and I'm glad that I've been given this opportunity to preach the word of God to Arise and Shine Assembly of God. இப்போ இந்த வழியிலே உங்கள் திருசபையிலே எழும்பி பிரகாசி திருசபையிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்திற்கும் இந்த வாய்ப்புக்கும் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக பாஸ்டர் டுனாமிஸ் ஜெகநாதன், ரெவரண்ட் டுனாமிஸ் ஜெகநாதன் அவர்களுக்கு. சரி, இந்த வேளையில் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை நாம் கடந்து செல்ல போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையிலே இன்னைக்கு கர்த்தர் நம்ம இடத்துல என்னத்தை எதிர்பார்க்கிறார், விசேஷமாக இந்த காலகட்டத்தில் நம்ம எந்த காலகட்டத்தில் இருக்கோம் நம்ம எல்லோருக்கும் தெரியும். இந்த COVID-19, it's a crisis, whatever we call it. We are in a situation where we need to completely trust God and fix our eyes on Jesus. முழுமையாக தேவன் மேல் நம்பிக்கை வைத்து நம் பார்வையை இயேசு மேலே வைக்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு கட்டத்திற்கு வந்திருக்கிறோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். இருப்பினும் இந்த வேளையில்
கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வதற்கு முன்பாக இன்னைக்கு மதர்ஸ் டே, விசேஷமாக அன்னையர் தினம். இதற்கு சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். ஓகே, எல்லா பெற்றோர்களுக்கும் ஹாப்பி பிளஸட் மதர்ஸ் டே தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தாய்மார்களுக்கு சில ஆலோசனைகளை கொடுத்துவிட்டு கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் இன்றைக்கு உள்ள செய்திக்கு நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். பிரியமானவர்களே, எப்பொழுதும் மதர்ஸ் டே வரும்போது என்னுடைய எண்ணத்தில் எப்போ இந்த மதர்ஸ் டே குறித்து இந்த பிரசங்கத்தை செய்தேனோ அன்னையிலிருந்து எப்பொழுதும் மதர்ஸ் டே வரும்போது என் நினைவுக்கு வருகிற ஒரு தாய், வேதத்தில் இருக்கிற தாய், மோசேயினுடைய தாய், த மதர் ஆஃப் மோசஸ். her name is ஜோகபட். ஆங்கிலத்தில் ஜோகபட், கிரேக்கில் யோகபட் என்று போட்டிருக்கோம், தமிழில் யோகேபத். ரெண்டு இடத்துல தான் இருக்குது வேதத்தில். எக்ஸடஸ் அண்ட் நம்பர்ஸ், யாத்திராகம புத்தகத்திலும் எண்ணாகம புத்தகத்தில் மாத்திரம்தான் இவங்க பேர் போட்டிருக்கு. ஏன் இந்த தாய் ரொம்ப ஸ்பெஷல் என்றால் வேதத்தில், பிரியமானவர்களே, விசேஷமாக மதர்ஸ் கவனமாய் கேளுங்க. இவங்க ஒரு தாயாய் தன் மகனை வளர்க்க முடியவில்லை. ஒரு நேனியா, ஒரு ஆயமா, நம்மளுடைய பாஷையிலே ஒரு ஆயமா சொல்லலாம், அந்த மாதிரி தான் வளர்க்க முடிந்தது. அது ஏறக்குறைய வேதத்தின் பார்க்கும்போது ஒரு 4 ஒரு 7 வருடம் வரைக்கும் தான் அவங்க கிட்ட மோசே இருந்தார். அதுக்கப்புறம் அவங்க பார்வோனுடைய ஸ்திரீ மகள்கிட்ட கொடுக்க வேண்டியதாக இருந்தது. அப்போ அந்த காலகட்டத்திலேயே அந்த சின்ன வயசில் ஒரு 7 வயசு கிட்ட கொடுத்துருப்பாங்க. 7 வயசு இல்லாட்டி ஒரு 6 வயசு. பிரியமானவர்களே, அந்த குறுகிய காலகட்டத்திலேயே தன்னுடைய மகனுக்கு சாப்பாடு ஒரு அம்மாவா இல்லாமல் ஒரு நேனியா, ஒரு ஆயமாவாக இருந்து ஊட்டி வளர்த்த அந்த நேரத்திலேயே கர்த்தருடைய சத்தியத்தையும் அந்த மகனுடைய வாழ்க்கையில் இருக்கிற அழைப்பையும் அவர்கள் ஊட்டி வளர்த்து 40 வயசுல எகிப்துக்கு போன பிற்பாடு ஒரு 7 வயசு 6 வயசு எகிப்து போயிருப்பார். அங்கேருந்து வளர்ந்தார், படித்தார். ஆனால் அப்போ கூட 40 வயசு வந்தோன்னே தன்னுடைய ஜனங்கள் எபிரேயர் ஜனங்களை விடுதலை ஆக்கணும், நான் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்க, இந்த எபிரேயர் ஜனங்களை விடுதலையாக்க கர்த்தரின் மேல் அழைப்பு வைத்திருக்கிறார் என்று ரொம்ப தெளிவாக இருந்தால், அவருடைய வாழ்க்கையில் தேவன் வைத்த நோக்கத்தை குறித்து ஒரு தெளிவுடையவராய், தியாகம் உள்ளவராய், கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தவராக இருந்தார். அதற்கு காரணம் யார் என்று நினைக்கிறீர்கள்? கண்டிப்பாக யோகேபத், மோசேனுடைய தாயார் தான். ஸோ பிரியமானவர்களே, மோசேனுடைய தாயார் எப்படிப்பட்ட ஒரு குறுகிய காலகட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு காரியத்தை செய்து அவங்களோட பிள்ளை மோசேயை வளர்த்துருந்தாங்கன்னா, அப்படிப்பட்ட 40 வயசுல அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம், பக்தி வைராக்கியம், அழைப்பு, நோக்கத்தை குறித்து தெளிவு உள்ளவராக மோசே இருந்திருக்க முடியும். அப்படி என்றால் அந்த மகனுடைய வாழ்க்கையில் இருக்கிற அழைப்பை அழகாக ஊட்டி கொடுத்து, அதை சொல்லி கொடுத்து, அந்த அழைப்பில் நிலைநிற்கத்தக்கதாக அந்த தாயார் மோசையை வளர்த்தார்கள். ஸோ அதனால தாய்மார்கள் இன்னைக்கு நமக்கு தம் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு நிறைய காலம் இருக்கிறது. ஆனாலும் இந்த காலத்தில் நாம் எப்படி பிள்ளைகளை வளர்க்கிறோம், பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்டவர்களை சொல்லிக் கொடுக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய சத்தியத்தின்படி பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற தேவனுடைய அழைப்பு, தேவனுடைய திட்டத்தை தெரிந்தவர்களாய், புரிந்தவர்களாய், தெளிவு உள்ளவர்களாய் மதர்ஸ், அந்நியர்கள் தன் பிள்ளைகளை வளர்த்தார்கள் என்றால் நிச்சயமாக கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை வெட்கப்படுத்த மாட்டார், உங்களையும் வெட்கப்படுத்த மாட்டார். அது மாத்திரமல்ல, வயது சென்ற அந்நியர்களுக்கு என்னுடைய ஆலோசனை, உங்களுடைய ஜபம், உங்களுடைய பக்தி இப்பொழுது கூடி உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, திருமணமாகி உங்கள் பிள்ளைகள் இருந்தாலும் கூட உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அற்புதமாய் நடத்துவதற்கு இப்பொழுது கூட உங்களுடைய ஜபம் மிகவும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. உங்கள் பிள்ளைகளை குறித்து நல்ல காரியத்தை, நல்ல சிந்தையுடைய தாய்மார்களாக நீங்கள் இருக்கும்போது, கர்த்தர் சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்வார். ஏன்னா தாயை குறித்து தேவன் ஒரு பெரிய மதிப்பான காரியத்தை வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இன்னைக்கு அதை குறித்து நான் பிரசங்கம் செய்யவில்லை, இதனால் சுருக்கமாக சொல்லுகிறேன். அதனால் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை குறித்து எத்தனை தாய்மார்கள் இன்னைக்கு கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள்? கவலைப்படாதீர்கள். அந்த பிள்ளைகளை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்கள். ஆனால் மற்றவரிடத்துல பேசும்போது விட்டு கொடுக்காதீர்கள். அதாவது பிள்ளைகளை குறித்து உங்களுக்கு பாரம் இருந்தால், கவலை இருந்தால், அதை மற்றவரிடத்துல சொல்லும் போது பிள்ளைகளை குறித்து மற்றவர்கள் தவறாக நினைக்க முடியும். அதற்கு பதிலாக அந்த பிள்ளைகளை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுங்கள், கர்த்தர் சமூகத்தில் ஜெபியுங்கள். நிச்சயமாக உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். ஹல்லேலூயா. So blessed Mother's Day to
all the mothers in Arise Shine Assembly, God bless you. Let's go to the message now. தேவனுடைய செய்திக்கு நாம் கடந்து செல்வோம். பிரியமானவர்களே, இந்த பிரசங்கத்தின் தலைப்பை நான் முதலாவது சொல்ல விரும்புகிறேன். I would like to entitle my message, Holiness precedes miracles. அற்புதங்களுக்கு முன்னாக வருவது பரிசுத்தம். இதான் தமிழிலே என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு. Holiness precedes miracles. அற்புதங்களுக்கு முன்னாக வருவது பரிசுத்தம். பிரியமானவர்களே, நாம் எடுத்து வாசிப்போம் யோசுவா 3 அதிகாரம் வசனம் 5. Joshua chapter 3 verse 5. தமிழில் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். யோசுவா 3 அதிகாரம் வசனம் 5. And Joshua said unto the people, sanctify yourselves, for tomorrow the Lord will do wonders among you. பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனம் எனக்குள் எப்படி வந்தது என்றால், இந்த COVID-19, இந்த கிரைசிஸ், இந்த பெண்டமிக், இந்த உலகளாவிய இந்த வியாதி வைரஸ் குறித்து கடந்து செல்லும் போது ஒரு காமனான, ஒரு பொதுவான ஒரு காரியத்தை உலகமே செய்வதை நான் உணர்ந்தேன். I realized there was one particular common thing that the whole world was following. What was that? முழு உலகமே ஒரு காரியத்தை, பொதுவாக எல்லோரும் ஒரு காரியத்தை செய்தார்கள். அது என்ன? கை கழுவுது, சானிடைசேஷன். ஓகே, சானிடைசரை பயன்படுத்தி சானிடைஸ் பண்ணாங்க. அந்த சுத்தம் செய்கிற அந்த சானிடைசரை பயன்படுத்தி சுத்தம் செய்தார்கள். கையை கழுவினார்கள், சோப் பயன்படுத்தி கையை கழுவினார்கள். சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள், வெளியே போயிட்டு வந்தால் குளிங்கள். ஸோ எவ்ரிதிங் வாஸ் அபவுட் பீங் க்ளீன் அண்ட் பீங் சேஃப். சுத்தம் பண்ணி கொள்வதும், சுத்தமாக்கிக் கொள்வதும், சுத்தமாக இருப்பதும், இதை குறித்து தான் வலியுறுத்தப்பட்டது. எல்லோரும் அதான் செய்தார்கள். பிரியமானவர்களே, அப்பதான் நான் யோசித்தேன், இன்னைக்கு கர்த்தர் இதைத்தானே காலம் காலமாக சபையை குறித்து நம்மை பார்த்து இதைத்தான் கர்த்தர் காலம் காலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்ஃபேக்ட் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், தேவனுடைய redemption plan, when we speak about God's redemption plan is to redeem man from sin and from the power of sin, so that he can live free from sin and live a holy life. தேவனுடைய மீட்பு திட்டத்திலேயே பாவத்திலிருந்து மீட்டெடுத்து பாவம் இல்லாத ஒரு விடுதலையான வாழ்க்கையும் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழத்தான் தேவன் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். பிகாஸ் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை யாரும் தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் தேவ ராஜ்யத்தில், பரிசுத்தமான தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பரிசுத்தம் இல்லாமல் நாம் பிரவேசிக்க முடியாது என்று வேதத்தில் அநேக வார்த்தைகளை நம்ம பார்க்கிறோம். There are so many evidences to qualify this statement that we cannot see God without holiness, and we cannot enter the kingdom of God, God's abode, தேவன் இருக்கிற இடம், which is holy. God is holy, and we know in the Old Testament, பழைய ஏற்பாட்டில் அநேக தடவை பார்த்திருக்கிறோம், தேவ தூதர்கள் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று அவரை ஆராதிப்பது. So பிரியமானவர்களே, today the word holy or holiness is something like a taboo. ஒரு கெட்ட வார்த்தை போல, ஒரு தவறான வார்த்தை போல, ஒரு சொல்லக்கூடாத வார்த்தை போல சபைகளிலே இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறது. Because people get offended when you mention the word holy or holiness, because they think the word is associated with condemnation. குற்றப்படுத்துவதற்கு சம்பந்தப்பட்ட வார்த்தை தான் பரிசுத்தம் என்கிற வார்த்தை என்று அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இன்றைக்கு அநேகருக்கு வந்துவிட்டது. பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொன்னாலே நாம் ஒருவரை குற்றம் சாட்டுகிறோம், ஒருவருடைய வாழ்க்கையை நாம் ஜட்ஜ் பண்ணுகிறோம் என்ற நிலைமைக்கு இன்றைக்கு the community of faith, விசுவாச சந்ததி, விசுவாச சமூகம் ஆகிவிட்டது. ஸோ பிரியமானவர்களே, இதெல்லாம் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். we have to repent from these thoughts. இப்படிப்பட்ட எண்ணத்திலிருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும். பிரியமானவர்களே, பரிசுத்தம் என்பது ஒரு கெட்ட வார்த்தை அல்ல, and neither it is a word to condemn us. அது நம்மளை குற்றப்படுத்துகிற, நியாயம் தீர்க்கிற ஒரு வார்த்தையும் அல்ல. அது ஒரு அழகான வார்த்தை, அற்புதமான வார்த்தை. and there is love mixed or blended in that word. அன்பு அந்த வார்த்தையில கலக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்தம் என்றதில் அன்பு கலக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன பிரியமானவர்களே? இதுதான். 1 பேதுரு நாம் எடுத்துக்கொள்வோம். 1 Peter chapter 1 verses 15 and 16. அதை வாசிப்போம்.
1 பேதுரு 1வது அதிகாரம் வசனம் 15, 16. நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். 1 Peter chapter 1 verse 15. But as he which hath called you is holy, so be ye holy in all manner of conversation. இங்க all manner of conversation என்று சொல்லும்போது இது கிங் ஜேம்ஸ் வெர்ஷன். அப்படின்னா வெறும் பேச்சுவார்த்தை மாத்திரமல்ல, இதோட அர்த்தமே உங்கள் வாழ்க்கையில எல்லா விதத்திலும் in all manner of your life. That's the real meaning. அதான் உண்மையான அர்த்தம். ஸோ பிரியமானவர்களே, இங்க பியூட்டிஃபுல் பார்ட் என்னன்னா, you which he which had called you is holy, so be ye holy. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருப்பது போல நீங்களும் பரிசுத்தரார்கள். அப்படின்னா அந்த அன்பு இங்க எங்க நான் பார்க்கிறேன் என்றால், பிரியமானவர்களே, அவர் அப்பா நம்மளை அழைத்த தேவன், நம்மளை படைத்த தேவன், நம்மளை அழைத்த தேவன். மறுபடியுமாக அவர் எப்படி இருக்கிறாரோ பரிசுத்தமாய், அவருடைய நேச்சர், அது அவருடைய அட்ரிபியூட், அவருடைய தன்மை, அது அந்த தன்மைக்குள்ள அவர் போலவே நாமும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவனுடைய அன்பை நான் அங்கு பார்க்கிறேன். I don't look at it as a condemnation or something to judge us. நம்மை நியாயம் தீர்க்கவும், நம்மை மட்டுப்படுத்தவும், நம்மளை குற்றப்படுத்தவும் ஒரு வார்த்தையாக அல்ல. ஆனால் அவரை, என்னை போல உங்கள் பிதா நான் பரிசுத்தர், அதை போல நீங்களும் பரிசுத்தமாக இருந்தோம். பிரியமானவர்களே, அந்த பரிசுத்தம் என்பது அவரை போல நாமும் இருக்க வேண்டும். ஏன்னா அப்பதான் நம்ம அவரோடு நெருங்க முடியும். ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் தேவனிடத்தில் நம்ம சேர முடியாது. பழைய ஏற்பாட்டில் அநேக தரம், in the Old Testament many times God warned Moses to tell the people not to come near him because they might perish because of his holiness. அவருடைய பரிசுத்தத்தினாலே ஜனங்கள் அழிந்து போகக்கூடும் என்பதனாலே ஜனங்களை கிட்ட வர வேண்டாம் என்று சொன்னார். அது என்ன, தேவன் பிரித்து வைத்து பார்க்கிறாரா, இல்ல ஒதுக்குறாரா? நோ, அவர்கள் கிட்ட வந்து அவர்களுக்கு அது ஆபத்தாகிவிடும். ஸோ தேவன் நம்மளை நேசிக்கிறார். அதனால தான் நம்மை அவரிடத்துல கிட்டி சேர்ப்பதற்கு நாம் பரிசுத்தமாக இருக்கும் போது தான் நம்ம தேவனிடத்தில் நெருங்க முடியும். இல்லாட்டினா நம்ம நெருங்க முடியாது. அப்ப அவர் நம்மளை விரும்புகிறார், நேசிக்கிறார். and he wants to be close with us. He wants to have that intimate relationship. ஒரு நெருக்கமான உறவை தேவன் விரும்புகிறார். we have to இதை நாம் புரிந்து கொள்ளும் போதுதான் பிரியமானவர்களே தேவனை நாம் புரிந்து கொள்கிறோம். You see, there are a lot of confusion when we talk about theology, doctrine and spiritual life. அதை பற்றி பேச நமக்கு நேரம் இல்லை. ஆனால் இது எல்லாமே theology, doctrine, ஆவிக்குரிய வாழ்க்கை, இதெல்லாம் ஒன்றாக பேலன்ஸ் பண்ண போதுதான் ஒரு மனிதன் உண்மையிலே தேவனை குறித்து நல்லா புரிந்து கொள்ள முடியும். தியோலஜி என்பால் தேவனை குறித்தான படிப்பு, ஆய்வு. அந்த தேவனை நம்ம புரிந்து கொண்டால் தான் தேவ வார்த்தையை நமக்கு நன்றாக சரியாக புரிந்து கொள்ள முடியும். சரி, அது ஒரு பக்கத்து இருக்கட்டும். தேவ செய்திக்கு நான் வருகிறேன். பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த பரிசுத்தம் அவ்வளவு ஒரு நல்ல காரியம். தேவன் நம்மை நேசிப்பதினாலே அவரை போல நாமும் பரிசுத்தராக இருக்க வேண்டும். அது ஒரு கட்டளை. ஆனாலும் அந்த கட்டளைக்கு காரணம் அப்பதான் நாம் அவரிடத்துல நாம் நெருங்க முடியும், அவர் நம்மிடத்துல நெருங்க முடியும். இல்லாட்டி தேவனுடைய பரிசுத்தத்துக்கு முன்பாக நாம் நிற்க முடியாது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. ஆனால் இந்த இடத்துல யோசுவா புத்தகத்துல நம்ம பார்க்கும்போது தேவன் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள சொல்லுகிறார். யோசுவா கிட்ட சொல்லுகிறார். யோசுவா அதை சொல்லுகிறார். எதற்கு என்றால் அவர்கள் கடந்து போகிறார்கள். They are going to pass something they have not passed before. யோர்தானை, அந்த யோர்தானை கடந்து போகிறதுக்கு ஒரு அற்புதம் அங்கு தேவை. அப்ப அந்த அற்புதம் நடப்பதற்கு முன்பாக தேவன் ஜனங்களை எப்படி ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று யோசுவா கிட்ட சொல்லுகிறார். உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு தேவன் உங்கள் மத்தியிலே அற்புதங்களை செய்வார். பிரியமானவர்களே, இந்த COVID-19 பேண்டமிக்கை நாம் கடந்து செல்வோம், நிச்சயமாக கடந்து செல்வோம். அதை கடந்து செல்லும் போது அந்த கடந்து செல்லுகிற விதம் கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்த விரும்புகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அந்த அற்புதத்தை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்ய வேண்டும் என்றால் அதற்கு முன்னானது நம்ம பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்ம இந்த COVID-19 பேண்டமிக் அதிகம் பேண்டமிக்காக வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அறிவிப்பு செய்த பிற்பாடு அநேகர் இன்றைக்கு நாம் ஜபித்தோம். நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் 2 Chronicles 7:14 என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பும் போது பரலோகத்திலிருந்து ஜெபத்தை கேட்டு அவர் மன்னிப்பார். இதெல்லாம் நம்ம ஜெபித்தோம், இதை பற்றிலாம் பேசினோம். மனம் திரும்ப வேண்டும், எல்லாம் சரி. ஆனால் மனம் திரும்பிட்டு அப்படியே நம்ம இருக்கக்கூடாது. அடுத்த காரியம் நாம் கடந்து போவதற்கு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் சபையிடத்திலேயே, சபை மாத்திரமல்ல இந்த உலகத்திற்கே கர்த்தர் எதிர்பார்க்கிறது பரிசுத்தப்படுத்திக் கொள்வது.
அது முதல்ல சபையிலிருந்து தான் வர வேண்டும். உங்களிடத்தில் இருந்தும் என்னிடத்திலும் இருந்தும் இந்த பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுதல் ஆரம்பிக்க வேண்டும். அப்பொழுது இந்த உலகமே அதற்குள்ள செல்ல வேண்டும். நீங்க பாருங்க, இன்னைக்கு உலகமே கையை கழுவ வேண்டும், பரிசுத்தத்தை நம்மள பர்சனல் ஹைஜீனிக், அது தனிப்பட்ட விதத்தில் நாம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து ரொம்ப கவனத்திற்குள், they are very concerned about that, they are very concerned and very conscious about that. அதை குறித்து ரொம்ப கவனமாகவும் அக்கறை உள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள். அப்ப இன்னைக்கு தேவன் நம்மளுடைய கம்யூனிட்டி ஆஃப் ஃபெய்த் விசுவாச சமூகத்தில் சபை இடத்திலும் அதை எதிர்பார்க்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். பிரியமானவர்களே, நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். இந்த யோசுவா புத்தகத்துல 3ஆம் அதிகாரத்தை அந்த சம்பவத்தை விவரிக்க வேண்டும் என்றால் அதுவே ஒரு பைபிள் ஸ்டடி ஆகிவிடும். ஆனால் அதை பற்றி நான் பேச விரும்பல. ஆனால் இங்கு நான் எடுக்கிற முக்கியமான காரியம் அந்த பரிசுத்தப்படுத்துதல். ஏன் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும்? அதான் ரொம்ப முக்கியம். ஏன் கர்த்தர் இந்த சூழ்நிலையில இந்த காலகட்டத்திலும் எப்பொழுதுமே தேவன் அதை தான் விரும்புகிறார். ஆனால் இந்த காலகட்டத்திலே in order for us to move forward and pass through, to go through, நாம் கடந்து செல்வதற்கு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது ஒரு பரிசுத்தம். because he is going to do a miracle or miracles, அற்புதங்களையோ தேவன் செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். It's not only for this crisis period, whenever, எப்பொழுதும், wherever, எங்கேயும் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது இதுதான் பிரியமானவர்களே. ஆனால் இந்த காலகட்டத்தில் முக்கியமாய் we have to come to this realization, இந்த உணர்வுக்குள் நாம் வர வேண்டும். இந்த புரிந்துணர்வுக்குள் நாம் நம்முடைய வாழ்க்கையை அதிகமாய் பரிசுத்தத்திற்குள் கடந்து செல்ல வேண்டும். காரணம், தேவன் வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார், பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும். There's no such thing as we have become too holy. No, there's no such thing as too holy. There's no such thing as too spiritual. No. Spiritual means spiritual, holy means holy. பரிசுத்தம் என்றால் பரிசுத்தம். ரொம்ப அதிகமாக பரிசுத்தம் ஆகிட முடியாது. ரொம்ப ஸ்பிரிச்சுவல். இதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். சுப்பிரியமானவர்களே, ஏன் பரிசுத்தத்துக்குள் வர வேண்டும் அதை நான் சொல்ல விரும்புகிறேன். அதுக்கப்புறம் how to sanctify, how to be holy, why you need to be holy and how to be holy, இதை தான் பார்க்க போகிறோம். இந்த வேளையில கூட நாம் கவனமாய் கர்த்தருடைய வார்த்தையை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம், கொஞ்சம் ஆழமாய். இந்த 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் வசனம் 15க்கு முன்னாக 14ல நம்ம பார்க்கும்போது பிரியமானவர்களே, அதை நம்ம வாசிப்போம். 1 Peter chapter 1 verse 14. முதல் 15 வருஷம். As obedient children, not fashioning yourselves according to the former lust in your ignorance. தமிழிலே எந்த சாதாரண தமிழ் இருக்கிறது, சாதாரண தமிழில் நான் வாசிக்கிறேன் அந்த வசனத்தை. 14 கடந்த காலத்தில் இந்த காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை, எனவே நீங்கள் விரும்பிய தீய செயல்களை செய்து வந்தீர்கள். ஆனால் இப்பொழுது கீழ்ப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். எனவே ஏற்கனவே நீங்கள் கொண்டிருந்த தீய ஆசைகளுக்கு ஏற்ப வாழ்வதை நிறுத்துங்கள். இது சிம்பிள் தமிழ் வெர்ஷன் என்னோட. பிரியமானவர்களே, அப்ப கடந்த ஃபார்முலாஸ் do not be fashion, ஆங்கிலத்தில் மறுபடியும் போவோம். அங்க போட்டிருக்கு as obedient children, not fashioning yourselves according to the former lust in your ignorance. அப்ப நான் முந்தி அறியாமல் வாழ்ந்த வாழ்க்கையில நம்ம எப்படி தீய ஆசைகளில் வாழ்ந்தோமோ அதை நிறுத்தி கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக வேண்டுமா. பிரியமானவர்களே, ஒன்னாவது why we have to sanctify, தேவனை பிள்ளைகளாக, தேவனை கனப்படுத்த, அதாவது ஆங்கிலத்தில் to revere, R-E-V-E-R-E, to revere, தேவனை மரியாதை கொடுப்ப, கனமரியாதை, ரைட், கனமும் மரியாதையும் தேவனுக்கு கொடுப்பதற்கு நாம் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும். ஏன்னா தேவன் பரிசுத்தர். இப்ப எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்ப நீங்கள் ஒரு பெரிய மந்திரியை பார்க்க போறீங்கன்னா, ஒரு பெரிய டத்தோவை பார்க்க போறீங்கன்னா, நீங்க எப்படி போவீங்க? நல்லா அவருக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி நீங்க நல்ல ஒரு ஆடை அணிந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு டீசென்ட், அட்லீஸ்ட் கொஞ்சம் டீசெண்டா போடுங்க. இந்த மாதிரி சூட்லாம் போடாடி கூடி நல்ல ஃபார்மலா நல்ல டீசெண்டா ஒரு பெரிய மனுஷனை பார்ப்பதற்கு ஒரு மரியாதையோடு உங்க ஆடையிலிருந்து, உங்க பேச்சிலிருந்து, உங்களுடைய மேனரிசம்ல இருந்து எல்லா விதத்திலும் ஒரு மரியாதை அங்க வைத்து தான் அவரை சந்திப்பீர்கள்.
ஸோ பிரியமானவர்களே, நாளைக்கு தேவன் உங்க மத்தியில் அற்புதம் செய்ய போகிறார். யோசுவா இங்க சொல்றார், நாளைக்கு தேவன் அற்புதம் செய்ய போகிறார். தேவன் அப்ப அற்புதம் செய்ய போகிறார்னா தேவன் அங்கு வந்து இறங்க போகிறார். தேவன், God is going to be present. His presence is going to be there. He is there. He will be there. We are going to see God. We are going to see God. தேவனை சந்திக்க போகிறோம். அப்ப எப்படி நம்ம தேவனை சந்திக்க போகிறோம்? ஒரு ஆயத்தம் நமக்குள்ள வேணும். We must be prepared, and that preparation is called sanctify yourself. உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்வது தான் அந்த ஆயத்தம். இன்னைக்கு தேவனிடத்தில் அற்புதத்தை எதிர்பார்க்கிறோம். அந்த அற்புதத்திற்கு சபையை நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம், பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். அந்த ஆயத்தப்படுத்துவதற்காக, பரிசுத்தரை காண்பதற்கு, பரிசுத்தரை சந்திப்பதற்கு, அவருக்கு கன மரியாதை கொடுப்பதற்கு, அவர் பரிசுத்தர் என்றார் அந்த மரியாதை அவர் கனத்தை கொடுப்பதற்கு நாம் நம்மளை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுதான் அந்த வாயிலர். ஒன்னாவது. இரண்டாவது பிரியமானவர்களே, நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும் போதுதான் அவர் செய்ய போகிற அற்புதங்கள் நமக்கு, அவர் என்ன செய்ய போகிறார், எப்படி செய்ய போகிறார் என்று நமக்கு தெரியாமல் இருந்தாலும், புரியாமல் இருந்தாலும் நாம் விசுவாசிக்க முடியும். காரணம், இன்னைக்கு sometimes things may not sound logical or rational. சிந்தனைக்கு வெளிப்படாத, சிந்தனைக்கு ஒத்து வராததாக, லாஜிக் இல்லாதபடி, இங்கிலீஷ்ல லாஜிக், தமிழ்ல லாஜிக்கு அப்படின்னு வைத்துக்கொள்வோம். லாஜிக் இல்லாதபடி இருக்கலாம். ஆனால் அந்த காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும் போது, when we sanctify ourselves, we are entering into the spiritual realm of our life. We are going into the spiritual realm. ஆவிக்குரிய ரீதிக்குள்ள நம்ம போகிறோம். அப்ப ஆவிக்குரிய மனுஷனாய் நம்ம we come to the spiritual consciousness. ஆவிக்குரிய சிந்தனைக்குள்ளாக நம்ம வருகிறோம். நம்ம பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும். பிகாஸ் நம்மளை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும் போது லேட்டர் எப்படின்னு சொல்லுவேன். அப்ப நம்ம ஆவிக்குரியவர்களாக இருப்போம். We will be more spirit led. ஆவியில நடத்தப்படுகிறவர்களாகவும் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும் போது, ஏன்னா பரிசுத்தப்படுத்திக் கொள்வது வெறும் தண்ணி எடுத்து முங்கி கொண்டு கழுவிட்டு இருக்கிறது இல்லை. நம்ம ஆவியை தேவனுடைய ஆவியோடு இணைக்கிற ஒரு காரியமாக அது இருக்கிறது. அது பிற்பாடு சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, அப்ப பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும் போது we become spiritual in our senses, in our faculty. நம்மளுடைய பார்க்கிற காரியங்கள், கேட்கிற காரியங்கள், இதெல்லாம் நம்மளுடைய ஃபேக்கல்ட்டி. தமிழ்ல எப்படி சொல்றது, ஃபேக்கல்ட்டி அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இதில் எல்லாத்திலையும் நம் ஆவிக்குரியவர்களாகி ஆவிக்குரிய ரீதியில பார்ப்பதும், ஆவிக்குரிய கேட்பதும், ஆவிக்குரிய சிந்தனைக்குள்ள நம்ம வரும்போது தேவனுடைய காரியத்தை விளங்கிக் கொள்ள, விசுவாசத்தில் அதை எதிர்கொள்ள, to face it, to go through it, we will be prepared spiritually. And that's why we need to sanctify ourselves. If not, we will be blind. இல்லாட்டி குருடாக இருப்போம். இல்லாட்டி நமக்கு சத்தம் கேட்காது. இல்லாட்டி we won't be convicted. இதெல்லாம் வருவதற்கு we must be in line. We must fine tuned according to God's frequency. அந்த தேவனுடைய தமிழ்ல என்ன ஒளி அலையா என்ன அலையோ அதற்குள்ள நாம் சரியாக நேராக வருவதற்கு, புரிந்து கொள்வதற்கு அந்த ஆவிக்குரிய ரீதியில வர வேண்டும். அதற்காக நாம் இந்த வாய் sanctify, ஏன் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள, அதை பார்க்க, அதற்காக நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு வசனம் 1 கொரிந்தியர் 2:14 அதை வாசித்தோம் என்றால், அது சீக்கிரமாக நான் வாசிக்கிறேன். 1 Corinthians 2:14. ஆவிக்குரியவர்கள் தான் ஆவிக்குரியதை தெரிந்து கொள்ள முடியும். You see, but the natural man, 1 Corinthians 2:14. But the natural man receiveth not the things of the Spirit of God, for they are foolishness unto him. அது சொன்ன பார்த்தீங்களா, லாஜிக்கா இருக்காது. நேச்சுரல்ல இருந்தோம்னா கர்த்தரோட காரியங்கள், கர்த்தர் லாஜிக்கா நிறைய காரியம் தெரியாது, நம்ம மிஸ் பண்ணிடுவோம். We will miss God because we think it's foolishness. Why am I going to do that? Why should I do that? It's foolishness. இது முட்டாள்தனமா இருக்கு, மூடத்தனமா இருக்கு நேச்சுரலா இருக்கும்போது. But when we become spiritual, so what brings you to that spiritual condition? Your sanctification, பரிசுத்தப்படுத்திக் கொள்வது. அப்ப then foolishness unto him, neither can he know them because they are spiritually discerned. 1 கொரிந்தியர் 2:16. ஸோ பிரியமானவர்கள், இரண்டாவது இதுதான் அந்த காரணம். பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும் போது நம்ம ஆவிக்குரிய ரீதியில தேவனுடைய காரியத்தை பார்க்கவும், கேட்கவும், உணரக்கூடிய அந்த ப்ரிப்பரேஷன் கொள்ள வருவோம். மூன்றாவது காரியம் பிரியமானவர்களே, இது ரொம்ப அழகான ஒரு காரியம். why we need to sanctify. நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும் போது பிரியமானவர்களே, நம்ம என்ன செய்கிறோம் என்றால் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக மாறிவிடுவோம். பிகாஸ் பரிசுத்தம் நம்மை படுத்திக் கொள்ளும் போது தேவனை மகிமைப்படுத்துகிறோம். காரணம், நம்மளுடைய பரிசுத்தம் speaks about God and who God is.
நம்ம பரிசுத்த ஏன்னா அவர் சொன்னாரு, நான் பரிசுத்தராக இருப்பது போல நீங்கள் பரிசுத்த. முதல் சொன்னேன் தேவனை கனப்படுத்துவது, ஒன்றாவது ஏன் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும். ரெண்டாவது சொன்னேன் அப்பதான் நம்ம தேவனுடைய காரியத்தை புரிந்து கொள்ள முடியும். மூணாவது அப்பதான் தேவனை மகிமைப்படுத்த முடியும். இங்க கனத்திற்கும் மகிமைனா முதல்ல நம்ம அவரை வந்து பிரைஸ் பண்றோம், அவரை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிக்கணும், அவரை ரெஸ்பெக்ட் பண்றோம். ஓகே, இங்க வந்துட்டு உலகத்துக்கு மத்தியில அவரை புகழ்வதற்கு, அவர் மகிமையை வெளிப்படுத்துகிறதுக்கு ஒரு கருவியாக நம்ம ஆகிறோம் பிரியமானவர்களே. காரணம் என்னவென்றால் வேதத்துல பார்க்கும்போது தேவன், நீங்க ஈவன் ஜோஷுவா சாப்டர் 3 இந்த verse 10ல பார்க்கும்போது நிறைய ஹைட்ஸ் வரும். ஜெபூசைட்ஸ், ஹைவசைட்ஸ், அந்த சைட்ஸ், இந்த ஹைட்ஸ் கைட்னு வரும். அவர்களை நீங்க வாசிக்கும் போது இவர்கள் எல்லோரும் மத்தியிலும் தேவன் அவங்க கூட இருக்கிறார் என்று தேவன் காண்பிக்கிறார். பிரியமானவர்களே, தேவன் மகிமைப்படுகிறார். நம்ம தேவன் யார் என்று நம்ம பரிசுத்த வாழ்க்கை மூலமாய் நம்ம தேவன் யார் என்று உலகத்திற்கு வெளிப்படும். நம்ம தேவனுடைய மகிமை, who is God, who is our God. இந்த மைக்கா புத்தகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தமிழ்ல மீகா, அதோட தீம், அதோட அர்த்தமே who is like the Lord. அந்த மீகா என்கிற பேரோட அர்த்தமே who is like the Lord. அந்த ஆங்கிலத்தில் ஒரு பாட்டு இருக்கும், who is like the Lord, கர்த்தரை போல யாரும் இல்லை. அந்த பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தமிழ்ல அது, ஆங்கிலத்தில் who is like the Lord. பிரியமானவர்களே, அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த வசனம் மீகா என்ற அந்த வார்த்தை, கர்த்தரை போல யாரும் இல்லை. இந்த உலகத்திற்கு நாம் கர்த்தரை போல யாரும் இல்லை, கர்த்தர் யார் என்பதை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்த வேண்டும். அதற்கு நம்மளுடைய பரிசுத்த வாழ்க்கை ரொம்ப அவசியம். நம்மளுடைய பரிசுத்தம் கர்த்தரை யார் என்று இந்த உலகத்திற்கு மகிமைப்படுத்தும் பிரியமானவர்களே. So this is the why we should sanctify ourselves. பிரியமானவர்களே, இப்படி நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும்போது இந்த காரணங்கள் தான். இந்த பரிசுத்தத்துக்குள் சபை போகும்போது பிரியமானவர்களே இவ்வளவு அற்புதங்கள் நடக்கும். நீங்க டேனியல் புத்தகத்துல பார்க்கும் போதும் சரி, ஜெனசிஸ் புத்தகத்துல பார்க்கும் போதும் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, ஈவன் எஸ்தர் புத்தகத்துல பார்க்கும் போதும், யோசுவா புத்தகத்துல மோசே மத்தியில இருக்கும் போதும் பிரியமானவர்களே தேவன் செய்த அற்புதங்கள் எல்லாம் புறஜாதிகளை திரும்பி பார்க்க வைத்தது. இவ்வளவு பயங்கர தேவனா, இப்படிப்பட்ட தேவனா என்று தேவனை மகிமைப்படுத்தும்படியாக காரியங்கள் நடந்தது. நான் விசுவாசிக்கிறேன் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், இரண்டாவது உங்கள் சபை வாழ்க்கையிலும், உங்களுடைய பட்டணத்திலும், இந்த தேசத்திலும், இந்த உலகம் முழுவதும் கர்த்தர் அவரை மகிமைப்படுத்திக் கொள்வதற்கு இந்த சூழ்நிலையில கர்த்தர் ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். அதற்கு சபையை தேவன் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த பாருங்க, நம்ம சபை இன்னைக்கு கூடுவதில்லை, ஆனால் இன்னும் தேவனை ஆராதித்து துதித்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். மிந்திலாம் பிரியமானவர்களே வாரத்தில் ஒரு பிரசங்கத்தை கேட்டோம், ஆனால் இன்னைக்கு வாரம் முழுவதும் பிரசங்கங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் சபை அந்த பில்டிங்கை அடைத்ததுனால இன்னும் தேவராஜ்யம் விரிவு அடைகிறது என்று தான் சொல்ல வேண்டும். when we talk about digital transformation, ஈவன் நம்மளுடைய தேசத்துல கூடி டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இனிஷியேட்டிவ் நடந்து கவர்மெண்ட் அதற்காக ஒரு பட்ஜெட்டே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார்கள். இப்ப எல்லா கம்பெனி, எஸ்எம்இ கம்பெனி டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் செய்ய வேண்டும் என்று பிப்ரவரியிலேயே இந்த பட்ஜெட்டை குறித்து பேசிவிட்டார்கள். அதற்காக வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த காலகட்டத்தில் we are compelled, I don't want to use the word forced, compel is same meaning but better word lah, okay, நம்மை நடத்தப்படுகிறோம். அப்படின்னா கட்டாயம் தான், ஆனால் அந்த நல்ல ஒரு கட்டாயத்துக்குள் நடத்தப்படுகிறோம் டிஜிட்டலாக மாறுவதற்கு. அதனால இதுல நன்மைகள் இருக்கிறது பிரியமானவர்களே. ஆஃப்கோர்ஸ் தேர் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அதை பத்தி நம்ம இப்ப பேச வேண்டாம். ஆனால் பிரியமானவர்களே, கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறார். சபைக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். நமக்கு இந்த உலகத்தில் அவர் மகிமையை வெளிப்படுத்த போகிறார். அந்த மகிமையை வெளிப்படுத்திக் கொள்ள நம்ம பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். நம்ம அப்பா யாரு, நம்ம தேவன் யாரு என்று இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துவதற்கு கர்த்தர் நமக்கு ஒரு அருமையான வாய்ப்பை இந்த தருணத்தில் கொடுக்கிறார். நம்ம பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுதல் நாளைக்கு கர்த்தர் செய்ய போகிற அற்புதத்துக்கு நம்மை ஆயுத்தப்படுத்தி நம்ம மூலியமாய், சபை மூலியமாய் இன்றைக்கு கர்த்தருடைய மகிமை இந்த உலக தேசத்திற்கும் உலகத்திற்கும் வெளிப்பட போகிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இப்ப எப்படி நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள போகிறோம், அதற்கு 3 காரியத்தை நான் சொல்ல போகிறேன். பிரியமானவர்களே, இது ஒரு எளிமையான செய்தி தான். இட்ஸ் பேசிக், ஆக்சுவலி சிம்பிள் பேசிக், பட் இட்ஸ் லைக் a reminder. இது நம்மை ஞாபகம் ஊட்டுவதற்கு இந்த 3 காரியம். What I'm going to say about these 3 things, these 3 things are not something new. These are something common, something basic, something should be usual in our lives, but if we have failed, it doesn't matter. அப்படி இந்த காரியத்தை நம்ம செய்யாட்டி, இது எளிமையான 3 காரியங்கள், அடிப்படையானது,
சராசரியாக நடக்க வேண்டியது. அப்படி இல்லாட்டி பரவாயில்ல, இன்னைக்கு மனம் திரும்பவும் இந்த 3 காரியங்களை செய்வோம். பிரியமானவர்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு 3 காரியத்தை சொல்வதற்கு முன்பாக சபையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்ம யார் என்று. அதான் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. இந்த 3 காரியத்தில் ஒன்றாவது அதுதான். அதை நம்ம பார்ப்போமா? 1வது காரியம், இந்த 3 காரியத்தில் பிரியமானவர்களே எப்படி நம்மளை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள போகிறோம்? பிரியமானவர்களே, 1வது நம்பர் 1 இதே பேதுரு புத்தகத்தில் நம்ம பார்க்கும்போது 1 பேதுரு, மறுபடியும் அந்த 1 பேதுருக்கே போவோம். And verse 14 மறுபடியும். Okay, as obedient children, not fashioning yourselves according to the former lust in your ignorance. இப்போ 15 continue பண்ணுவோம். But as he which had called you is holy, so be holy in all manner of conversation. 16, because it is written, be ye holy, for I am holy. வசனம் 17, and if ye call on the Father who without respect of persons judgeth according to every man's work, pass the time of your sojourning here in fear. பிரியமானவர்களே, இதிலிருந்து இதை ஆக்சுவலி ஏன் முழுசாக படித்தேன்னா முழு காரியத்தை நம்ம புரிந்து கொள்வதற்கு. ஆனால் முக்கியமான காரியம் வசனம் 14 இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒபீடியன்ட் சில்ட்ரன். 1வது நம்ம எப்படி நம்மளை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும்னா, முதல்ல நம்ம தேவனுடைய கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இன்னைக்கு பிரியமானவர்களே, சபை மறந்துருச்சு நம்ம யாருன்னு. Who are we? நம்ம யாரு? கிறிஸ்தவர்கள் என்றால் என்ன? நம்ம தேவனுடைய பிள்ளைகள். எப்படி தேவனுடைய பிள்ளைகள் ஆனோம்? கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவம் மன்னிக்கப்பட்டு அவருடைய அட்டோன்மெண்ட், சாக்ரிஃபிஷியல் அட்டோன்மெண்ட், அவர் செய்த அந்த பலியினாலே நம்ம சுத்திகரிக்கப்பட்டு மீட்கப்பட்டு பிள்ளைகளாக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, பிள்ளைகள் என்றால் பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம 1வது பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு முதல்ல அது நம்மளுடைய எண்ணத்தில் நமக்குள்ள அதை ஆரம்பிக்க வேண்டும். எப்படி ஆரம்பிக்க வேண்டும் என்றால், ஆங்கிலத்தில் எப்போதும் சொல்லுவாங்க, we should always have the right mindset. அப்போ பிரியமானவர்களே, அந்த ரைட் மைண்ட் செட், சரியான தெளிவு எண்ணம் என்னன்னா, நான் யாரு? 1வது நான் தேவனுடைய பிள்ளை. அப்போ நான் தேவனுடைய பிள்ளையாய் வாழணும். இதுதான் முதல் ஸ்டெப் ஆஃப் sanctify, முதல்ல பரிசுத்தப்படுத்திக் கொள்வது. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம தேவனுடைய பிள்ளை என்றால் பிள்ளையாக கீழ்ப்படிய வேண்டும். பிள்ளைனா அப்பா பேச்சை கேட்கணும், கீழ்ப்படிய வேண்டும். நீதிமொழிகள் 28 1வது வசனத்தில் சொல்லுது, நீதிமான் சிங்கத்தை போல் தைரியமாக இருப்பான். நீதிமான் சிங்கத்தை போல் இருப்பான். தைரியம் என்பது அப்புறம் பார்ப்போம். ஆனால் நீதிமான் சிங்கத்தை போல் இருப்பான். சிங்கம் சிங்கமாக இருக்கணும், அசிங்கமாக இருக்கக்கூடாது. சிங்கம் என்றால் சிங்கம் போல இருக்கணும், அசிங்கமாக இருக்கக்கூடாது. அப்ப தேவ பிள்ளைகள் என்றால் கீழ்ப்படிபவர்களாக நாம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, so 1வது நம்மை பரிசுத்த. How are we going to sanctify? How are we going to keep ourselves holy? We have been sanctified, but it's a process now. In the process, the first step is, முதல் படியே அந்த ஒரு கடந்து செல்ல வேண்டிய ஒரு காரியம், ப்ரொசஸ். அதில் முதல் காரியமே தேவனுடைய பிள்ளையாக கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். ஸோ அதான் 1வது. கீழ்ப்படுகிற பிள்ளையாக நாம் இருக்கும்போது தான் ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தையும் வழிகளை நாம் கீழ்ப்படியும் போது, பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மளை தொடர்ந்து பரிசுத்தத்தில் நடத்த முடியும். You see, மன்னிக்கணும், Philippians chapter 1 verse 6 நீங்க படிச்சீங்கன்னா, verse 6, God works in us. He who began a good work, he will continue the work until the day of the Lord. நமக்குள்ள நற்கிரியை ஆரம்பித்தவர் கடைசி நாள் வரைக்கும், தேவனுடைய நாள் வரைக்கும் அதை செய்வார். தமிழ்ல வசனம் 5 இருக்குன்னு நினைக்கிறேன். பிலிப்பியர் 1:5, ஆங்கிலத்தில் 1:6. பிரியமானவர்களே, 1:6-7 நீங்க வாசிக்கலாம். அப்ப தேவன் நமக்குள்ள கிரியை செய்வதற்கு நம்ம அவரோடு ஒத்துழைத்து கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஸோ தேவனுக்கு கீழ்ப்படிய தான் தேவன் நமக்குள்ள புதிய காரியங்களை செய்து நம்மளை டிரான்ஸ்ஃபார்ம், நம்மளை புதிய பரிசுத்தவானாக தொடர்ந்து மாற்ற முடியும். ஏன்னா இட்ஸ் அ ப்ரோசஸ். sanctification is a process. பரிசுத்தமாகுதல் அது தொடர்ச்சியாய் நடக்கிற ஒரு காரியம், தொடர்ச்சியாய் வளர்ச்சியாய் காண வேண்டிய ஒரு காரியம் பரிசுத்தம் என்பது. ஸோ அதுக்கு முதல்ல கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பதான் தேவன் ஒவ்வொரு காரியத்தை உணர்த்த கீழ்ப்படுத்தி நம்மை டிரான்ஸ்ஃபார்ம், பரிசுத்தமாக முடியும். இது பேசிக், இது நமக்கு தெரியும், ஆனால் இதை நாம் செய்வதில்லை. அப்ப இந்த காலகட்டத்தில் நம்ம மறுபடியும் நம்ம வாழ்க்கையை ரிஃப்ளெக்ட் பண்ணி ஆராய்ந்து பார்த்து, சர்ச் அவர் ஹார்ட்ஸ், நம் கீழ்ப்படுகிற பிள்ளையா இவ்வளவு நாள் வாழ்ந்தோமா, இல்லைன்னா இன்னைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக நம்மை ஒப்பு கொடுப்போம். அது 1வது. 2வது, பிரியமானவர்களே,
கீழ்ப்படிகிற பிள்ளைகள் நம்ம எதற்கு கீழ்ப்படிய வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். இதுவும் நமக்கு தெரியும், கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியணும். ஆனா எவ்வளவு பேரு நம்ம இத்தனை வருஷமா, நம்ம இன்னைக்கு எத்தனை வருஷம் கிறிஸ்துவர்கள்? 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம், 10 வருஷம், 5 வருஷம், 2 வருஷம், 1 வருஷம், 1 மாசம், எதுவும் பிரச்சனை அல்ல. எவ்வளவு நாள், எத்தனை வருஷம், நம்ம எத்தனை காலம் கிறிஸ்தவர்களா இருப்பது முக்கியம் அல்ல. ஆனால் முக்கியம் என்னவென்றால் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிபவர்களாக இருக்க வேண்டும். ஸோ 2வது கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். 2வது தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்கள், இன்னைக்கு அநேக காரியத்துக்கு உலகத்துல சொல்ற உபதேசம், கள்ள உபதேசம், இது எல்லாத்தையும் கீழ்ப்படுகிறவங்களா இருக்காங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிபவர்கள் எத்தனை பேர்? இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிய வேண்டும், சத்தியத்தை கீழ்ப்படிய வேண்டும். இன்னைக்கு நிறைய காரியங்களை இன்டர்நெட்ல பார்த்துட்டு, அங்க பார்த்துட்டு, கூகுள் சர்ச் பண்ணி இதை தெரிஞ்சு அது தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற நம்ம கர்த்தருடைய சத்தியத்தை, இன்னைக்கு கூகுள்ல பைபிள் காரியத்தை தேடினீங்கன்னா பலவிதமான உபதேசங்கள் இருக்கு. ஆனா அதெல்லாம் சரியான உபதேசம் என்று நமக்கு எப்படி தெரியும்? பிரியமானவர்களே, இதெல்லாம் தவறான உபதேசத்திற்கு நம்ம ஏற்றுக்கொண்டு, தவறான உபதேசம், தவறான பிலாசபி, தவறான வேர்ல்ட் வியூ தமிழ்ல எப்படி சொல்வது என்றால், உலகத்தை குறித்த நம்மளுடைய பார்வை, நம்ம நம்பிக்கை என்ன, அந்த காரியங்கள் எல்லாம் எங்கிருந்து நம்ம கத்துக்கிறோம்? வாட் இஸ் ஃபார்முலேட்டிங் அவர் லைஃப்ஸ்? நம்ம வாழ்க்கையை எது சீர் அமைக்கிறது, எது அமைப்புக்குள் கொண்டு வருகிறது? தேவ வார்த்தை நம்ம வாழ்க்கையை அமைக்கும் போது பரிசுத்தமாக வாழ்வோம், பரிசுத்த எண்ணம் நமக்கு வரும். ஆனால் இன்னைக்கு உலக வார்த்தைகள், பலவிதமான காரியங்கள் நம்மளை வடிவமைக்கும் போது நம்மள வாழ்க்கையில பரிசுத்தம் இருக்காது. பிரியமானவர்களே, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். இன்னைக்கு சங்கீதம் 119 வசனம் 9 வசனம் 11 பார்க்கும்போது, வாலிபன் எதனாலே சுத்தம் பண்ணி கொள்வான்? கர்த்தருடைய வார்த்தையினாலே, வழியினாலே. அப்ப நான் தேவனுடைய வார்த்தையை நான் இதயத்தில் வைத்ததினாலே தீமையை விட்டு நான் விலகுகிறேன் என்று பார்க்கிறோம். அப்ப பரிசுத்தமாக்கிக் கொள்வதற்கு 2வது தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிய வேண்டும். முதல்ல கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். 2வது பிள்ளைகள் என்றால் பிள்ளைகளா இருக்கணும், சிங்கம்னா சிங்கமா இருக்கணும், அசிங்கமா இல்லைன்னு சொன்னேன். 2வது கீழ்ப்படுகிற பிள்ளைகள் நம்ம தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்தா தான் நம்ம தேவனுடைய கீழ்ப்படுகிற பிள்ளைகள். அப்ப தேவனுடைய வார்த்தையை நம்மளுடைய வாழ்க்கையில அங்க போட்டிருக்க பாருங்க, இன் ஆல் மேனர் ஆஃப் கான்வர்சேஷன் 15ல be holy in all manner of conversation. அப்படின்னா எல்லா விதத்திலும் பரிசுத்தமா இருக்கணும்னா எப்படி எல்லா விதத்திலும் பரிசுத்தமா இருக்க முடியும்? தேவனுடைய வார்த்தையினாலே நம் சிந்தனையில, எண்ணத்துல, எல்லா விதத்திலும், நாம் செய்கிற வேலைகளிலிருந்து, நம்மளுடைய குடும்பத்திலிருந்து, எல்லா விதத்திலும் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியும் போதுதான் நம்ம பரிசுத்தமாக முடியும். 2வது தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு வாழ்வதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். இன்னைக்கு அநேக தேவனுடைய வார்த்தையை எதுக்கு கற்றுக்கொள்றாங்க எனக்கு தெரியல. ஆனா வாழ்வதற்கு, to live, we have to practice the word of God, we have to apply the word of God, we have to actualize the word of God. தேவ வார்த்தையை நம்ம வாழ்க்கையாக மாற்ற வேண்டும். Jesus was the word. In the beginning there was word, and the word was with God, and the word was God. அது தேவனாக இருந்தது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அது தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. பிரியமானவர்களே, and the word became flesh, அந்த வார்த்தை மாமிசமானது. அப்ப இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள மாமிசமாக வெளிப்பட வேண்டும், அது வாழ்க்கையாக வெளிப்பட வேண்டும். Every step that we take, every word every conversation, every communication, everything that we do, anything we relate with people, it must speak about the word of God, which has already shaped us, formulated us. நம்மை உருவாக்கி, நம்மை சீரமைத்த தேவ வார்த்தை நம் பேச்சில், நம் நடத்தையில் காணப்படும். Of course we are not perfect yet. அதான் சொன்னேன், it's a process. ஆனால் கீழ்ப்படிய தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிய அது நம்மை பரிசுத்தமாக்கிவிடும். அது 2வது. 3வது பிரியமானவர்களே, and this is beautiful, 3வது நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு தேவனுடைய பிரசன்னத்தை அதிகமாய் தேட வேண்டும். We must seek the presence of God. The presence of God is not in the building called church. It is not church, it is just a building. We are the church. Where is the presence of God? Wherever his children gather in his name. அவர் நாமத்தில் அவர் பிள்ளைகள் கூடுகிற இடத்துல எங்க 2-3 பேர் கூடுகிறார்களோ அங்கே இருப்பேன் என்று சொன்னார். If நம்ம கூடுகிற அந்த நோக்கம் அவர் நாமத்தில் என்றால், it is for his glory. அவர் நாமத்தை மகிமைப்படுத்த கூடும்போது, when our heart is conscious about God, தேவனை குறித்து உணர்வுள்ளதாக, and focused on God and concentrated on God, தேவனை குறித்து, தேவன் மேல் கரிசனையாக நம் எண்ணம்
எண்ணம் இருக்கும்போது தேவ பிரசன்னம் அங்கு வெளிப்படும் பிரியமானவர்களே. So when you are God focused, fixing your eyes on Jesus, and you come and you desire to come into his presence with God consciousness, தேவ உணர்வு வரும்போது தேவ பிரசன்னம், தேவன் சொன்னார் இஸ்ரவேலின் துதியின் மத்தியிலே நான் வாசம் செய்வேன், எங்க 2-3 பேர் கூடுகிறாங்களோ அங்கு இருப்பேன். ஸோ இந்த நேரத்தில் கூட தேவன் நம் மத்தியில் இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா என் மத்தியில் அவர் இருக்கிறார் என்று நான் உணர்கிறேன். காரணம், நான் அவரை குறித்து தியானிக்கிறேன், அவரை பற்றி நினைக்கிறேன். அவர் ராஜ்யம், அவர் மகிமை, அவர் சித்தம் தான் என்னுடைய எண்ணம், என் ஏக்கம், என் உணர்வு. அதனால தேவ பிரசன்னத்தை அனுபவிப்பதற்கு ஒரு செகண்ட் போதும் என்று விசுவாசிப்பவன் நான் பிரியமானவர்களே. and we should be the carriers of God's presence. தேவனுடைய பிரசன்னத்தை தூக்கி செல்பவர்களாக இருக்க வேண்டும். ஸோ மூணாவது, தேவ பிரசன்னத்துல போக போக நம்ம வாழ்க்கை பரிசுத்தமாகும். நிறைய வேத எக்ஸாம்பிள் இருக்கு. 2 கிளாசிக்கல் சொல்லுகிறேன். ஒன்று ஏசாயா. பிரியமானவர்களே, ஏசாயா புத்தகத்துல அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆராதிக்கிறத கண்ட போது, அந்த தேவ மகிமையை பார்க்கும்போது அந்த இடத்துல நான் அசுத்த உதவுள்ளவன் என்று அவரை பற்றி உணர்ந்தார். பரிசுத்தமாக்க வேண்டும் என்று அவர் ஏங்கினார். அவர் பரிசுத்தமாக்கப்பட்டார். அவரோட வாய் சுத்திகரிக்கப்பட்டது. சுப்பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, இன்னைக்கு அநேக காரியங்கள், குழப்பங்கள், வேதனைகள், பிரச்சனைகள் வரும்போது நம் எண்ணம் பரிசுத்தம் இல்லாமல் ஆகிவிடுது, நம்ம பேச்சு பரிசுத்தம் இல்லாமல் ஆகிவிடுகிறது, நம் செயலும் பரிசுத்தம் இல்லாமல் போய்விடுகிறது. இதற்கு காரணம் நம் தேவ பிரசனத்துக்குள் போவாதனாலதான். பிரசனத்தில் எப்படி போறது பாஸ்டர்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். வேதத்தை தியானிக்கும் போது தேவ பிரசனத்துல போக முடியும், ஜெபிக்கும் போது தேவ பிரசனத்துல போகிறோம், தேவனை துதிக்கும் போது தேவ பிரசனத்துல போகிறோம். சங்கீத புத்தகத்துல சங்கீதக்காரர் ஆசாப், Psalm 73 verse 17 மூணாவது தான் பிரியமானவர்களே. அவருடைய செஞ்சுரியில போனோன்னே ஆசாப் நினைத்தாரு அவர் மிருகம் போல் ஆயிருப்பாராம். ஏன்னா நீதிமான், நான் விருதுவா என் கையை கழுவுப்பா. இங்கேயும் கையை கழுவுறதுலாம் இருக்கு. யாக்கோப்பு 4:8 கையை கழுவு, பரிசுத்தமாக உங்கள் கையை கழுவி கொள்ளுங்கள், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார், உங்கள் கைகளை கழுவி சுத்தமாகுங்கள் என்று யாக்கோப்பு 4:8 இருக்கு, ஜேம்ஸ் 4:8 இருக்கு. இங்கேயும் சங்கீதத்தில் 73 இருக்கு. நான் சும்மா தான் விருதுவாக, இட்ஸ் இன் வெயின் தட் ஐ வாஷ் மை ஹேண்ட்ஸ் அண்ட் கீப் மை செல்ஃப் கிளீன். ஏன்னா துன்மார்க்கு இன்னும் நல்லா இருக்கான்னு சொல்லும் போது அவர் மிருகம் போல ஆயிருப்பாரா. பாருங்க, அவர் என்ன பரிசுத்தம் இல்லாமல் போகுது, அவர் மிருகம் போல ஆயிருப்பார். ஆனால் எப்ப தெளிவு வந்துச்சா, when I went into the sanctuary of God. Psalm 73 verse 17. நீங்க வீட்டில் போய் வாசிங்க பிரியமானவர்களே. அப்ப தேவ சந்நிதியில் பிரசன்னத்தில் போகும்போது நமக்கு நல்ல தெளிவு வரும். ஸோ அதனாலதான் இப்படிதான் நம்மளை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒன்றாவது, கீழ்ப்படுகிற தேவன் பிள்ளையாக நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்ம பிள்ளை, கீழ்ப்படுகிற பிள்ளையாக இருக்கணும். இந்த தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற நான் பிள்ளை, அதனால கீழ்ப்படுவேன்னு ஒப்பு கொடுக்கணும். 2வது, தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிய வேண்டும் எல்லா விதத்திலும். ஓகே, இது நமக்கு தெரியாதது இல்லையா, புதுசு இல்லையே. இது 2வது, எப்படி பரிசுத்தப்படுத்திக் கொள்வது. 3வது, தேவ பிரசனத்தில் அதிகமாக நேரத்தை செலவு பண்ணும் போது நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். பிரியமானவர்களே, these are basic things, we know it. இது உங்களுக்கு தெரியாது, நிச்சயமா உங்களுக்கு தெரியும். But are we doing it or not? You see, Christians, the problem today with Christians, we already know too many things. ரொம்ப தெரிஞ்சிருச்சு நமக்கு. பட் பிரச்சனை என்ன, தெரிஞ்சது எல்லாத்தையும் பிராக்டிஸ் பண்ண தெரியல, அதை ப்ராக்டிக்கலாக கொண்டு வர முடியல. That's the problem. நான் சொல்றேங்க, believe me, நமக்கு தெரிந்த அடிப்படை காரியத்தை நம்ம உண்மையாய் சத்தியமாய் ஒப்பு கொடுத்தலோடு வைராக்கியத்தோடு நமக்கு தெரிந்த கொஞ்சத்தை கடைபிடிக்க ஆரம்பித்தோம்னா இன்னைக்கு சபை பெரிய எழுப்புதல்குள்ள போயிடும். I believe this basic thing. Jesus practiced practicality. I always believe spirituality is practicality. ஆவிக்குரிய காரியங்கள் நடைமுறைக்கு உள்ளது. அதனால தான் இயேசு நம்ம இடத்துல பிரசங்கம் செய்தார். ஆவிக்குரிய காரியங்களை எதற்கு கேட்டுட்டு just for knowledge? No, to experiment and experientially to encounter it, to embrace it experientially. அனுபவ ரீதியாய் அதை அனுபவித்து அந்த வார்த்தையை நாம் அனுபவிக்க வேண்டும். தேவ வார்த்தையில் உள்ள வல்லமை, தேவ வார்த்தையில் உள்ள கிருபை, தயவு, இதெல்லாம் அனுபவிக்க முடியும் எப்படி, கீழ்ப்படிந்து நடக்கும்போது. ஸோ தேவ பிரசனத்தில் நம்ம போகும்போது தேவ பிரசனம் இன்னும் அதிகமாக நம்மளை இன்னும் பரிசுத்தமாக்கும். இன்னும் நம்ம எண்ணங்கள் சுத்திகரிக்கப்படும், நம் பார்வை சுத்திகரிக்கப்படும், நம் செவிகள் சுத்திகரிக்கப்படும். And after that we will, the things that are abomination before God will be disgusting. நமக்கு அருவருப்பாகிவிடும். தேவனுக்கு அருவருப்பானதெல்லாம் நமக்கு அருவருப்பாகிவிடும் தேவனுடைய பிரசன்னத்தில் அதிகமாக போகும்போது. சுப்பிரியமானவர்களே, இவ்வளவுதான். ஆனால் என்னுடைய மெசேஜோட பர்பஸ் என்னவென்றால், the purpose of my message is this. செய்தியோட நோக்கம் இதுதான் பிரியமானவர்களே, பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள். கர்த்தர் நாளைக்கு அற்புதம் செய்வதற்கு அந்த அற்புதத்தை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது, இழந்து போகக்கூடாது.
நிச்சயமாய் கர்த்தர் அற்புதம் செய்வார். ஸோ ஆகையால் இந்த வேளையில கூட நம் இருதயத்தை ஒப்பு கொடுப்போமா? நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வது ஏன்னு சொல்லிட்டேன். ஆனால் எப்படி கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக ஒப்பு கொடுங்கள். இது வரைக்கும் கீழ்ப்படியாத பிள்ளையா இருந்தால் இப்ப கீழ்ப்படுகிற பிள்ளையாய் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன். இதான் முதல் ஸ்டெப். ரெண்டாவது, கர்த்தருடைய வார்த்தையை தெரிந்து வாழ்வதற்கு கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளுங்கள். நான் சொன்னது வாழ்வதற்கு, to live. In order to actualize the word of God, you need to learn the word of God and obey the word of God. ஆண்டவர் வார்த்தையை கற்றுக்கொண்டு அதை கீழ்ப்படிந்து வாழ்வதற்கு கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து வாழுங்கள், உங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்வீர்கள். மூணாவது, அதிகமாய் கர்த்தருடைய சமூகத்துல நேரத்தை செலவு பண்ண இடம். இப்பதான் அதிக நேரம் இருக்கு நமக்கு. ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை தியானிக்கும் போது, அவரை துதிக்கும் போது, இதெல்லாம் தேவ பிரசன்னத்துக்குள்ள போகிற கேட்வேஸ். ஓகே, இட்ஸ் a threshold, வாசலாக இருக்கிறது. அந்த வாசல் வழி கர்த்தருடைய பரிசுத்தத்திற்குள் இன்னும் பரிசுத்தமாகவும் இன்னும் நீதிமானாகவும் இந்த காலகட்டத்தில் நாளைக்கு கர்த்தர் நம்மை கடந்து செல்ல ஒரு பெரிய அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போமா? ஒப்பு கொடுப்போமா? என்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள தேவனுடைய பிள்ளையாயிருக்க ஒப்பு கொடுக்கிறேன். தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தருடைய சந்நிதியிலே சென்று அவர் பிரசன்னத்தில் சென்று இன்னும் பரிசுத்தத்திற்குள் மேல் பரிசுத்தம் அடைய நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுப்போமா? கைகளை உயர்த்தி கொள்ளுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த வேளையில இவர்கள் வாழ்க்கையில கடந்ததாக இருக்கட்டும், ஆனால் இன்றைக்கு இவர்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும் போது நாளைக்கு கர்த்தர் இவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் சபையிலும் அன்றைய பட்டணத்திலும் தேசத்திலும் உலகமெங்கும் செய்கிற அற்புதத்திற்கு இவர்களும் பங்குள்ளவர்களாக பாத்திரர்களாக பங்குள்ளவர்களாகும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, இதோ பிள்ளையாக கீழ்ப்படுகிற பிள்ளையாக ஒப்பு கொடுக்கிற இவர்களை உம்முடைய வார்த்தைக்கு எல்லா விதத்திலும் கீழ்ப்படிந்து அதற்கு ஏற்றபடி வாழ ஒப்பு கொடுக்கிற இவர்களை உம்முடைய பிரசன்னத்தை தேடி அந்த பிரசன்னத்திற்குள் ஒரு தெளிவு சுத்திகரிப்புக்குள் வாழ்வதற்கு ஒப்பு கொடுக்கிற இந்த பிள்ளைகளை இதோ இந்த வேளையில உம்முடைய கரம் தொட வேண்டும். உம்முடைய கிருபை, தயவு, பிரசன்னம், அபிஷேகம் இவர்களை தொட வேண்டும். சுத்திகரிப்பு, பரிசுத்தமாக்குதல் ஒரு தவறான காரியம் அல்ல. அது கொண்டேன் பண்ற வார்த்தை அல்ல. அது என்னை மட்டுப்படுத்துகிற வார்த்தை அல்ல. ஆனால் என்னை பலப்படுத்தி கர்த்தரை கனப்படுத்தவும், இதோ கர்த்தருக்கு பிள்ளையாகவும் கர்த்தரை மகிமைப்படுத்தவும், இதோ கர்த்தருடைய ஆவிக்குரிய காரியங்கள் உணர்ந்து கொள்ளவும் என்னை பலப்படுத்தி என்னை ஒரு புதிய திசைக்குள், ஒரு புதிய டைமென்ஷன், ஒரு புதிய கட்டத்திற்கு, ஒரு எல்லைக்குள் கொண்டு செல்லத்தக்கதாக எனக்கு இருக்கிற அற்புதங்களை கர்த்தரின் வாழ்க்கையில செய்வதற்கும் இதோ கர்த்தர் இன்னைக்கு என்னிடத்துல பேசுகிறது. உன்னை பரிசுத்தப்படுத்திக்கொள். இதோ நாளைக்கு உங்கள் மத்தியிலே நான் அற்புதம் செய்வேன், உங்கள் மத்தியிலே அற்புதம் செய்வேன் என்கிற வார்த்தையை விசுவாசித்து ஒப்புக் கொடுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, இந்த பிள்ளைகளை தொடுவீராக, பலப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் நீர் வைத்திருக்கிற அற்புதங்கள் பிதாவே இவர்கள் கடந்து செல்லட்டும், அற்புதமாய் கடந்து செல்லட்டும், அற்புதத்திற்குள் கடந்து செல்லட்டும், அற்புதங்களை கடந்து பார்த்து கடந்து அனுபவிக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே இதோ இவர்கள் ஒவ்வொருத்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். உச்ச தலையிலிருந்து அடி பாதம் வரை இவர்களுக்குள்ளே ஒரு புதிய பரிசுத்த வாஞ்சை, தாகம் ஏற்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, அந்த பரிசுத்தத்திற்குள் நடத்துபவரே, பரிசுத்த ஆவியானவரே, இவர்களுக்குள்ளே அந்த sanctification process, அந்த பரிசுத்தமாகுதல் தொடர்ச்சியான காரியம், ஒரு பரிசுத்த வளர்ச்சிக்குள் தொடர்ச்சியாக நடக்கத்தக்கதாக இவர்களை பலப்படுத்தும், அபிஷேகியும் இந்த வெளியில தொடுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ரொம்ப நன்றி. இதுவரைக்கும் தேவ செய்தியை கேட்டதற்காக. கர்த்தர் உங்களிடத்தில் பேசியிருப்பார் என்று நம்புகிறேன். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, பாஸ்டர் ரெவரண்ட் ருனாமிஸ் ஜெகநாதன் அவர்களுக்கும் சபை லீடர்ஷிப்புக்கும் என்னுடைய நன்றியை மறுபடியும் தெரிவித்துக் கொள்கிறேன். God bless you.